ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடியது என்னென்னா, புதுசாக 2 பிளான்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அரிக்கா ஃபார்ம்ஸு, ரெண்டாவது கிறிஸ்மஸ் ட்ரீ என்று காமனாக அழைக்கக்கூடிய அருகேரியா என்ற தாவரங்கள் பேர் கொண்ட இந்த தாவரம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்மஸ் மாதம் வருது. கிறிஸ்மஸ் மாதம் என்றாலே டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில், வீடுகளில் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகு தாவரமாக, இது சீட் லைட் போட்டு அலங்கரிக்கக்கூடிய தாவரமாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்று அழைக்கக்கூடிய அருகேரியா என்ற தாவரங்கள் பேர் கொண்ட இந்த தாவரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நெருங்கி இருக்கோம், அதனால இந்த பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. இது எப்படி பாட்டில் நம்ம போட்டு பிளான்டிங் பண்ணணும்னு காமிக்கிறோம். இங்க பாருங்க, இது அது வச்சிடும். ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் பாட் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு பெரிய பாட் எடுத்துக்கிறேன். இதுல பாட்டில் இங்க பாருங்க ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க. கண்டிப்பா ஹோல்ஸ் தான் செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா நமக்கு எக்ஸஸ் வாட்டர் வெளியே வரணும். அதனால ஹோல்ஸ் இல்லாம பார்த்து வாங்காதீங்க. ஹோல்ஸ் 2, 3 எத்தனை ஹோல்ஸ் இருந்தாலும் போல கண்டிப்பா ஒரு ஹோல்ஸாவது இருக்கணும். அப்போதான் நம்ம உள்ள சாயில் போட்டு வைக்கும் போது எக்ஸஸ் வாட்டர் வெளியேறும். இது பாத்தீங்களா, ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் எடுத்துருக்கோம். இதுல இப்போ இதுல நம்ம ஒரு ஓடு துண்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஒரு ஓடு துண்டு என்ன பண்ணணும், இந்த ஹோல்ஸ் மறைக்கணும். இந்த மறைக்கிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு ஓடு துண்டு இந்த ஹோல்ஸை மறைச்சிட்டோம். இப்போ இதுல சாயில் போடணும். சாயில் இந்த அளவு தான் இருக்கணும், 3/4 பங்கு சாயில் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேல ஒரு 3 இன்ச்சுக்கு மணல் போடணும். அப்புறம் செம்மண்ணீர் பாதி அளவு போடணும். அப்புறம் பிளான்ட் வச்ச பிறகு ஃபுல்லாவே மண்ணு கடைசி வரைக்கும் இவ்வளவுதான் போடணும். மீதி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு ஃப்ரீயா இருக்கணும். அப்பதான் வாட்டரிங் போடும்போது மண் வெளியே வராம உள்ள வாட்டரிங் நிற்கும். அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டர் வந்து நமக்கு இந்த ஹோல்ஸ் வழியா வெளியே வந்துடும். தாவரத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ எடுத்துட்டு மீதி வந்துடும். மழை நாள்லயே மழை அதிகமா பெஞ்சாலும் தேவையில்லாத தண்ணியெல்லாம் வெளியே விட்டுடும். இப்போ எப்படி பிளானிங் பண்றது காமிப்போம். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இப்போ ஒரு அரிக்கா ஃபார்ம்ஸ் எடுத்திருக்கு. அரிக்கா ஃபார்ம்ஸ் இருக்கும் போது தேவையில்லாத ட்ரை லீஃப்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கட் பண்ணிட்டு இதை கூம்பு நான் உடச்சு விட்டுருக்கேன். கூம்பு ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த கூம்பு மண் கூம்புலேருந்து ரூட் வரதுக்கு 10-15 நாள் ஆகும். இந்த மாதிரி உடச்சு விட்டு இந்த ரூட் வெளியே தெரிஞ்சதுன்னா இதை லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சோம்னா புதுசா ரூட் ஃபார்ம் ஆகி நம்ம சீக்கிரமாவே சாயிலுக்குள்ள ரூட் ஃபார்ம் ஆகி புது லீஃப் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க பிளான்ஸ் வாங்கும் போது கருகின இலை இல்லாம இந்த மாதிரி சுத்தமான பச்சையான இலையா பார்த்து வாங்குங்க. எந்த பிளான்ஸ் வாங்கினாலும் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி கருகி இருந்தா அந்த பிளான்ஸ் வாங்காதீங்க. நல்ல பிளான்ஸா பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, பாதி பாகம் மண்ணு போட்டிருக்கேன். இது இப்போ பிளான்டிங் பண்றேன் நான். இது அதே மாதிரி பிளான்ஸ் சின்னதா இருந்தா ஒரே பாட்ல 2 பிளான்ஸ் கூட நீங்க வைக்கலாம். ஒரு பிளான்ஸ் இன்னும் 2 பிளான்ஸ் வைக்கிறேன். இதுல பாருங்க, இன்னொரு பிளான்ஸ் எடுத்திருக்கேன். இது மண் கொம்பு ஃபுல்லா இருக்கா, மண் கொம்பு உடச்சு விடுங்க. ஃபுல்லா அதை உடைங்க. இந்த மாதிரி உடச்சு விட்டுட்டு நம்ம புதுசா வைக்கும் போது நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகி ஒரு தரமான பிளான்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, அவ்வளவு 2 பிளான்ஸ் வச்சிருக்கு மனத்துல. இங்க பாத்தீங்களா, 2 பிளான்ஸ் வச்சிருக்கு. இப்ப நமக்கு ஒரு புஷ்ஷா அடர்த்தியா பாக்குறதுக்கு ஒரு அழகான பிளான்ஸ் தோட்டம் அளிக்கு. இது என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு செமி ஷேட்ல வச்சிடுங்க. வச்சுட்டு வாட்டரிங் டெய்லி ஒன்ஸ் போட்டா போதும். ஒரு 10 டேஸ்க்கு பிறகு நம்ம எடுத்து எங்க வேணுமோ அங்கே பாட்டை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அழகு தாவரமாக இந்த அரிக்கா ஃபார்ம்ஸ் இப்படிதான் பிளான்டிங் பண்றது. பாட்டில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இன்ச்சு கம்மியா மண்ணு போட்டுங்க, மட்டம் பண்ணி இதை வச்சுருங்க. நமக்கு ஒரு அழகு தாவரம். அதே மாதிரி நீங்க செட் பண்ணும் போது பிளான்ஸோட ஃபேஸ் தெரியும். இதை பாருங்க, இப்படி இருக்கா பிளான்ஸ். இங்க பாருங்க, பிளான்ஸோட முகம் தெரியணும். முகனா பிளான்ஸ் திருப்பி பாருங்க. உங்களுக்கு எது லுக்கா இருக்கோ அந்த மாதிரி பாட் நீங்க வைக்கும் போது அரேஞ்ச் பண்ணும் போது பாட்டை வந்து திருப்பி பாருங்க. நீங்க பாட்டை திருப்பி பாருங்க. பிளான்ஸ் வச்ச பிறகு எந்த பக்கம் லுக்கா இருக்குன்னு திருப்புங்க. எது லுக்கா இருக்கோ அந்த பக்கம் பார்த்து நீங்க பிளான்ஸ் வந்து பாட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ பார்க்க அழகா நல்லா இருக்கும். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இந்த பாருங்க, இவ்வளவுதான் மண் போடணும். பாத்தீங்களா, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு குறைவா இருக்கணும் மண்ணு. இந்த மாதிரி போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு செமி ஷேட்ல வைங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ள கொஞ்சம் ரூட் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகும். அது பிறகு நீங்க டைரக்ட் சன்லைட்ல வச்சீங்கன்னா 1 hour வாட்டரிங் 2 டைம்ஸ் பண்ணா பெட்டர். ஒரு 1 month வரைக்கும் மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு சன் டைரக்டா மேல வரும்போது ஒரு 12 to 3 மணி வரைக்கும் நீங்க பண்ண வேண்டாம். வாட்டரிங் ஒன்று பண்ணா early morning பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃப்டர் 5 o'clock பண்ணுங்க. 2 டைம்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாட்டை வந்து பிளான்ஸ் வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கோம். அரிக்கா ஃபார்ம்ஸ் 2 பிளான்ஸ் போட்டிருக்கோம். நீங்க அடர்த்தி அதிகமா இருந்தா ஒரு பிளான்ஸ் கூட போடலாம். இப்போ அடுத்தது அரிக்கேரியா பிளான்ஸ் போடுறோம். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இது அரிக்கேரியா பிளான்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ என்று அழைக்கக்கூடிய அரிக்கேரியா
தவறில் இருக்கணும். இந்த பிளான்ஸ் இது பிளான்டிங் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் எடுத்துக்கொண்ட அருகேரியா பிளான்ஸ் கவர் பிரிச்சிருக்கு. இப்படியே நீங்க வைக்காதீங்க, ரூட் ஃபார்ம் ஆக லேட் ஆகும். நம்ம கீழே இருக்க இந்த மண் கொம்பு உடச்சு விட்டுருவோம். இங்க பாருங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உடச்சு விட்டீங்கன்னா நமக்கு ரூட் ஆல்ரெடி இப்ப வெளியே வந்துச்சு. நம்ம நியூ சாயில்ல பூசா போடும்போது ரூட் சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனவுடனே நமக்கு குரோத் சீக்கிரமா கிடைக்கும். இல்லைன்னா இந்த மண் கொம்புல வெளியே வரதுக்கு 1 month ஆயிடும். அப்ப நம்ம வச்ச பிளான்ஸ் குரோத் இல்லை, அதே மாதிரி இருக்குன்னா காரணம் இதுதான். அதனால மண் கொம்பு உடச்சு விட்டுடுங்க. அப்ப புது மண்ணில் இது ரூட் இருக்குங்களா, புதுசா ரூட் ஃபார்ம் ஆகும், சீக்கிரம் புதுசா வேர் பரவும். அப்ப நம்ம இந்த செடியோட வளர்ச்சி சீக்கிரமா வரும். இந்த பாருங்க, இந்த சாயில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு துணி வச்சு மண்ணு போட்டிருக்கு. இதுல நம்ம இந்த அரிக்கரியா பிளான்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ பிளான்டிங் பண்றோம். இங்க பாருங்க, பண்ணும்போது பிளான்ட்ஸ் வந்து பாட்டோட சென்டர்ல வைங்க, ஓரமா வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க, அப்புறம் மண்ணு தள்ளுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சென்டர்ல வைங்க. இது பிறகு மண்ணு தள்ளுங்க. கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெண்டு உயரமா ஒரு 4 அடி 5 அடி பிளான்ஸ் ஆகுதுன்னா ஒரு ஸ்டிக்கு போட்டு ரோப் போட்டு கட்டி விட்டுருங்க. அது கொஞ்சம் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகி ஸ்ட்ரைட்டாக நிற்கிற வரைக்கும். இது நான் சின்ன பிளான்ஸ் அதனால சைடில் நம்ம எதுவுமே கொம்பு எதுவும் கொடுத்து கட்டலை, சப்போர்ட்டுக்கு எதுவும் கொடுக்கல. நீங்க ஒரு 4 அடி 5 அடி உயரம் பிளான்ஸ் டைரக்டா நீங்க பாட்டில் பண்ணும்போது லைட்டா பெண்ட் ஆயிடும். அதே மாதிரி கிராஸாவே மரம் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்காக சின்ன பிளான்ஸா இருக்கும்போது ஓகே. பெரிய பிளான்ஸ் நீங்க கவர்ல பிரிச்சு நடும்போது ஒரு ஸ்டிக் ஏதாவது சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு அழகு தாவரமா வளரும், நேரா உயர்ந்து வளர்ந்து வளரக்கூடிய தாவரமா இருக்கும். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்களுக்காக 2 பிளான்ஸ் வந்து பிளான்டிங் பண்ணிருக்கு. ஒன்னு அரிக்கேரியா என்று அழைக்கக்கூடிய கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்னொன்று அரிக்கா ஃபார்ம்ஸ். இது 2 பிளான்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா பிளான்ஸ் சின்னதா இருக்கு, குரோத் கம்மியா இருக்கு, அடர்த்தி கம்மியா இருக்கனால 2 பிளான்ஸா போட்டிருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாட் வாங்கினா பிளான்ஸ் பிளான்டிங் பண்ணுங்க. ஒரு 10 டேஸ்க்கு ஷெம்ஷேட்ல வைங்க, டெய்லி வாட்டரிங் பண்ணுங்க. அதுக்கு பிறகு டைரக்ட் சன்லைட்ல இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண, மற்ற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.